அத்தியாயம் 1. வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் நியாயாதிபதிகள் 1 முதல் 3 அதிகாரங்கள் வரை பார்க்கப் போகிறோம். யோசுவா இப்போது இல்லார். மகத்தான அதிசயங்களைக் கண்ட தலைமுறை மெல்ல மறைந்து கொண்டு இருந்தது. இஸ்ரவேல் இன்னும் வாக்குத்தத்த தேசத்தில் நின்றிருந்தது. ஆனால் அந்த தேசத்தை முழுமையாகச் சுதந்திரமாக்கும் வேலை இன்னும் முடிவடையவில்லை. நியாயாதிபதிகள் புத்தகம் முழுமையற்ற கீழ்ப்படுதலின் உலகத்தில் தொடங்குகிறது. கானானியருக்கு எதிராக முதலில் யார் செல்ல வேண்டும் என்று கோத்திரங்கள் கர்த்தரைக் கேட்டார்கள். அப்போது யூதா நியமிக்கப்பட்டது. அங்கு முன்னேற்றமும் இருந்தது, தைரியமும் இருந்தது, உண்மையான வெற்றிகளும் இருந்தன. கோட்டைகள் விழுந்தன, எதிரிகள் சிதறினர். சில கோத்திரங்கள் விசுவாசத்துடன் முன்னேறின. ஆனால் உடனே இந்த அதிகாரம் ஒரு ஆழமான பிரச்சினையை காட்டத் தொடங்குகிறது. இஸ்ரவேல் அந்த தேசத்தின் மக்களை முழுமையாக வெளியேற்றவில்லை. அதுவே இந்த முழு புத்தகத்தின் அடித்தளத்தில் இருக்கும் காயமாகிறது. இந்த தொடக்க அதிகாரங்கள் முன்னுரையாகச் செயல்படுகின்றன என்று பதிவு விளக்குகிறது. இஸ்ரவேல் தங்கள் எதிரிகளை வெளியேற்றாததால் விசுவாச இழப்பு, அவிசுவாசிகளுடன் கலப்பு மனம், விக்கிரகாராதனை போன்ற விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதே வழிகாட்டி நியாயாதிபதிகள் புத்தகம் யோசுவாவின் மரணத்திலிருந்து சாமுவேலின் பிறப்பு வரையிலான காலத்தை உள்ளடக்குகிறது என்றும் கூறுகிறது. அதனால் இது வெறும் இராணுவ அறிக்கை அல்ல. இது உடன்படிக்கையின் எச்சரிக்கை. சில கோத்திரங்கள் ஜெயித்தன, ஆனால் தேவன் அகற்றும்படி கட்டளையிட்டதை அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள். மற்றவர்கள் கானானியரை வெளியேற்றாமல் அவர்களை கட்டாய வேலைக்குள் வைத்தார்கள். அது ஒருவேளை நடைமுறைக்கு ஏற்றதாகத் தோன்றியிருக்கலாம். ஆனால் பகுதி கீழ்ப்படுதல் ஒருபோதும் பாதுகாப்பான இடமல்ல. இஸ்ரவேல் விட்டு வைத்தது பின்னர் இஸ்ரவேலைத்தான் வடிவமைத்தது. அவர்கள் அகற்ற மறுத்தது பின்னர் சோதிக்கவும், பாதிக்கவும், கெடுக்கவும் நெருக்கத்தில் தங்கியது. ஆவிக்குரிய வீழ்ச்சி சாதாரணமாக இப்படித்தான் தொடங்குகிறது. அது பெரும்பாலும் ஒரு பெரிய கலகத்தால் தொடங்காது. அதற்கு பதிலாக பொறுத்துக்கொள்ளப்பட்ட சமரசத்தில்தான் தொடங்கும். ஒரு தவறான செல்வாக்கு இடத்தில் விடப்படுகிறது. ஒரு கட்டளை பாதியாக மட்டுமே கீழ்ப்படிக்கப்படுகிறது. ஒரு ஆவி இதுவே போதும் என்று சொல்கிறது. ஆனால் கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கும்போது இதுவே போதும் என்பது ஆபத்தானது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் வெளிப்புற வெற்றி உள்ளார்ந்த விசுவாசத்துக்கு சமமல்ல என்று கற்பிக்கிறது. ஒரு ஜனங்கள் வாக்குத்தத்த இடங்களில் வாழ்ந்தாலும் முழுமையான அர்ப்பணிப்பை மறுக்கலாம். இஸ்ரவேல் கானானை வெல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி இல்லை. கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிவதற்கு அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்களா என்பதே கேள்வி. அந்தக் கேள்வி நம்மையும் அடைகிறது. அதை அகற்றுவது கடினமாயிருப்பதால் நாங்கள் எதை விட்டு வைக்கிறோம்? வெளியேற்றாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கும் எந்த செல்வாக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம்? கைவிடாமல் வெறும் மேலாண்மை செய்ய முயல்கிற பாவம் எது? கர்த்தர் பேச்சுவார்த்தை நடக்கும் சீஷத்துவத்தை கேட்கவில்லை. அவர் உடன்படிக்கை நம்பிக்கைத்தன்மையே கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மைச் சூழ்ந்திருக்கும் எதிரிகளிலிருந்து மட்டுமல்ல, நாங்கள் உள்ளே அனுமதித்த எதிரிகளிலிருந்தும் விடுவிக்கும் மகா விடுவிப்பாளர். அவர் நம்முடைய சமரசங்களை சற்று மேம்படுத்த மட்டும் வரவில்லை. அவற்றிலிருந்து நம்மை வெளியே அழைக்கிறார். அவர் தமது ஜனங்களை சுத்தமான நிலத்திற்கும் பரிசுத்தமான ஆராதனைக்கும் முழுமையான கீழ்ப்படுதலுக்கும் நடத்துகிறார். நாம் நேர்மையுடன் அவரிடத்தில் வந்தால் பலவீனம், பெருமை, பயம் காரணமாக அகற்ற முடியாததை அகற்ற அவர் உதவ முடியும். இதுவே நியாயாதிபதிகளின் கடினமான தொடக்கம். தேசம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இதயம் இன்னும் தேர்வு செய்ய வேண்டும். வெற்றி சாத்தியமாயிருந்தது, ஆனால் சமரசம் ஏற்கனவே உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கை ஜனங்கள் முழுமையான கீழ்ப்படுதலுக்கு முன் நின்றுவிடும் எல்லா நேரத்திலும் துக்கம் அருகிலேயே காத்திருக்கிறது. அத்தியாயம் 2. 2ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தின் மிகக் கடினமான தருணங்களில் ஒன்றோடு தொடங்குகிறது. கர்த்தரின் தூதன் வந்து தேவன் செய்ததை இஸ்ரவேலுக்கு நினைவூட்டுகிறார். அவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்.
அவர் தங்கள் பிதாக்களுக்கு சத்தியம் செய்த தேசத்திற்குள் நடத்தி வந்தார். அவர் தமது உடன்படிக்கையில் தவறவில்லை. ஆனால் இஸ்ரவேல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில் தவறிவிட்டது. அவர்கள் அந்த தேசத்து மக்களோடு உடன்படிக்கை செய்தார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து கீழே போடவில்லை. ஜனங்கள் அழுதார்கள். அந்த இடம் போகீம் என்று அழைக்கப்பட்டது, அதாவது அழுகையின் இடம். அவர்கள் அங்கே பலி செலுத்தினார்கள். ஒரு கணம் துக்கம் தெரிந்தது. ஆனால் இந்த அதிகாரம் உணர்ச்சியைத் தாண்டி ஒரு முறைமையை காட்டுகிறது. யோசுவாவின் நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காகச் செய்த மகத்தான கிரியைகளை கண்டிருந்த முதியோர்களின் நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரைச் சேவித்தது. பிறகு மற்றொரு தலைமுறை எழுந்தது. அவர்கள் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காகச் செய்த கிரியைகளையும் அறியாத தலைமுறை. அந்த ஒரு வாக்கியம் வேதத்தில் உள்ள மிகுந்த இருதயவேதனையான வாக்கியங்களில் ஒன்று. அதிசயங்கள் உண்மையாக இருந்தன. உடன்படிக்கை போதிக்கப்பட்டிருந்தது. செங்கடல், வனாந்தரம், யோர்தான், எரிகோ, இவை எல்லாம் நடந்தவை. ஆனால் புதிய தலைமுறை அந்த வல்லமையான செயல்களிலிருந்து தூரமாக நின்றது. அப்பொழுது சுழற்சி தொடங்குகிறது. இஸ்ரவேல் பாலுக்கும் அந்த தேசத்தின் பொய்த் தெய்வங்களுக்கும் சேவை செய்கிறது. அவர்கள் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை எதிரிகளின் கைகளில் ஒப்படைக்கிறார். இரக்கத்தில் அவர் அவர்களை விடுவிக்க நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். ஆனாலும் அப்போதும் அவர்கள் முழுமையாக கேட்பதில்லை. நியாயாதிபதி இறந்தவுடன் அவர்கள் மீண்டும் திரும்பிச் சென்று இன்னும் ஆழமான கெடுதலுக்குள் விழுகிறார்கள். இந்த அதிகாரம் முழு புத்தகத்தையும் ஆளப்போகும் முறைமையை அமைக்கிறது. கலகம், அடிமை, மன்றாட்டு, விடுதலை, ஓய்வு, பின்னர் மீண்டும் வீழ்ச்சி. இந்த அதிகாரம் பிறரின் நினைவில் மட்டும் விசுவாசம் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்று கற்பிக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் தாமாகவே கர்த்தரை அறிய வேண்டும். பெற்றோர் சாட்சி சொல்லலாம். தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கலாம். வேதங்கள் பதிவை பாதுகாக்கலாம். ஆனால் கடந்த கால அதிசயங்களின் தேவன் தற்கால உடன்படிக்கையின் தேவனாக மாறுவாரா என்று ஒவ்வொரு ஆவியும் தானே தீர்மானிக்க வேண்டும். இந்த அதிகாரம் மேலும் கற்பிப்பது கண்ணீர் மட்டும் மனந்திரும்புதலாகாது என்பதாகும். இஸ்ரவேல் அழுதது, ஆனால் அழுவது திரும்புவதற்கு சமமல்ல. உணர்ச்சி உண்மையானதாக இருந்தாலும் அது இன்னும் முழுமையானதாக இருக்காமல் இருக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் மாற்றப்பட்ட ஆராதனைக்கும் மாற்றப்பட்ட பற்றுதல்களுக்கும் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கும் நடத்த வேண்டும். நாம் கர்த்தரின் முன் அழுதாலும் நம்முடைய விக்கிரகங்களை வைத்திருக்கிறோமேயானால் அந்த கண்ணீர் இன்னும் மனந்திரும்புதலாக மாறவில்லை. இருந்தாலும் இந்த அதிகாரம் துயரமானது மட்டுமல்ல. இது தேவனுடைய இரக்கத்தாலும் நிரம்பியுள்ளது. துரோகம் செய்த பின்னும் அவர் விடுவிப்பவர்களை எழுப்பினார். மீண்டும் மீண்டும் விலகிச் சென்ற பின்னும் அவர் வேதனைப்பட்ட இதயங்களின் குரலை கேட்டார். அவர்களின் அழுத்தத்தினால் கர்த்தருக்கு இரக்கம் உண்டாயிற்று. அது பாவத்தை நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அது அவருடைய பொறுமையை வெளிப்படுத்துகிறது. அவர் தமது ஜனங்களை அழிக்க ஆர்வமாக இல்லை. அவர்களை மீட்டெடுக்கவே ஆர்வமாக இருக்கிறார். இங்கும் நாம் இயேசு கிறிஸ்துவைக் காண்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் விடுவிப்பவர்கள் ஒருவர் பின் ஒருவராக குறிப்பிட்ட தருணங்களில் இரட்சிக்க எழுகின்றனர். ஆனால் சுவிசேஷத்தின் நிறைவில் நாம் உண்மையான மற்றும் மிகப் பெரிய விடுவிப்பாளரை நோக்கிப் பார்க்கிறோம். நாம் தனியாக உடைக்க முடியாத சுழற்சிக்குள் கிறிஸ்து நுழைகிறார். அவர் ஒரு காலத்துக்கு மட்டும் மீட்பதில்லை. இதயத்தை மாற்றவும், பாவத்தை மன்னிக்கவும், உடன்படிக்கையை உள்ளத்தில் எழுதவும் முடியும் ஆழமான மீட்சியை அவர் தருகிறார். இஸ்ரவேலின் துக்கம் எச்சரிக்கை என்றால் தேவனுடைய இரக்கம் நம்பிக்கை. தமது ஜனங்கள் தடுமாறினாலும் கர்த்தர் உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கிறார். அவர் கண்டிக்கிறார், ஆனால் அவர் அணுகியம் செய்கிறார். அவர் விளைவுகளை அனுமதிக்கிறார், ஆனால் மீட்சியையும் ஆயத்தப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தின் துயரம் தேவன் இஸ்ரவேலை மறந்தார் என்பது அல்ல. இஸ்ரவேல்தான் தேவனை மீண்டும் மீண்டும் மறந்தது. அந்த அதிகாரத்தின் இரக்கம் என்னவெனில், இருந்த போதிலும் அவர் மீண்டும் மீண்டும் அவர்களை நோக்கி வந்தார். அத்தியாயம் 3. இப்போது கர்த்தர் சில ஜாதிகளை அந்த தேசத்தில் விடுகிறார்.
இஸ்ரவேலைச் சோதித்து அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்களா என்பதை வெளிப்படுத்துவதற்காக. மீதமிருந்த ஆபத்து ஒரு சோதனையாக மாறியது. ஆனால் இஸ்ரவேல் அந்த ஜாதிகளிடையே வசித்து அவர்களுடைய மகள்களை திருமணம் செய்து கொண்டு தங்கள் மகள்களையும் அவர்களுக்கு அளித்து அவர்களுடைய தெய்வங்களை சேவித்தது. முதல் அதிகாரத்தின் சமரசம் 3ஆம் அதிகாரத்தில் கெடுதலாக மாறுகிறது. பிறகு முதல் தெளிவான விடுதலைச் சுழற்சி வருகிறது. இஸ்ரவேல் தீமை செய்கிறது. அவர்கள் மேசபொத்தேமியாவின் ராஜாவின் கைக்குள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் ஒத்தினியேலை எழுப்புகிறார். கர்த்தரின் ஆவி அவர்மேல் வருகிறது. அவர் போருக்குச் செல்கிறார். எதிரி அடக்கப்படுகிறான். தேசத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. கர்த்தர் தமது ஜனங்களின் கூக்குரலை கேட்கிறார். அவர் ஒரு விடுவிப்பாளரை எழுப்புகிறார். அவர் தமது ஆவியால் வல்லமையை அளிக்கிறார். அடிமைத்தனம் ஆட்சி செய்த இடத்தில் அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஒத்தினியேல் ஆடம்பரமில்லாமல் அமைதியாகவே பதிவில் நிற்கிறார். ஆனால் மரியாதையுடன் நிற்கிறார். சில சமயங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. அவர்களின் உண்மைத்தன்மையே செய்தியாகிறது. ஆனால் மீண்டும் அந்த முறைமை திரும்பி வருகிறது. இளைப்பாறுதலுக்குப் பிறகு இஸ்ரவேல் மீண்டும் தீமை செய்கிறது. இந்த முறை மோவாபின் ராஜாவான எக்லோன் எழுகிறது. இஸ்ரவேல் 18 ஆண்டுகள் மோவாபுக்கு அடிமையாகிறது. பின்னர் அவர்கள் மீண்டும் கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் ஏகூத்தை எழுப்புகிறார். ஏகூத் தனிப்பட்ட அணுகலை பெற்று எக்லோனைத் தாக்கி தப்பித்து எப்ராயீமில் குரல் கொடுத்து மோவாபுக்கு எதிராக இஸ்ரவேலை வழிநடத்துகிறார். அவமானகரமான அடிமைத்தனமாகத் தோன்றியது. தேவன் எதிர்பாராத ஒரு ஊழியக்காரன் மூலம் உடைக்கப்பட்டது. பிறகு சங்கார் பற்றி ஒரு குறுகியதாக இருந்தாலும் நினைவில் நிற்கும் பதிவு வருகிறது. அவர் ஒரு மாட்டு ஓட்டுக்கோலால் 600 பெலிஸ்தியரைக் கொன்று இஸ்ரவேலையும் விடுவித்தார். அந்தச் சிறிய பதிவு கூட முக்கியமானது. சிறியதாய், சாதாரணமாய், அசாதாரணமல்லாததாய் தோன்றுகிற ஒன்றின் மூலம் கூட கர்த்தர் செயல்பட முடியும். ஒரு விசுவாசமான ஊழியக்காரனின் கையில் இருக்கும் மாட்டு ஓட்டுக்கோல் கூட விடுதலையின் கருவியாக மாறலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் நம் வாழ்க்கையில் நாம் விட்டு வைத்தது இறுதியில் நம்மை சோதிக்கும் என்று கற்பிக்கிறது. அகற்றப்படாத செல்வாக்குகள் நடுநிலையாகவே தங்காது. அவை வெல்லப்பட்டவைகளாகவோ இல்லையெனில் தோழமைகளாகவோ மாறிவிடும். இஸ்ரவேல் விக்கிரகாராதனையின் அருகே வாழ முயன்றது. விரைவில் அதையே ஆராதிக்கத் தொடங்கியது. அந்த எச்சரிக்கை இன்னும் நிற்கிறது. ஆவிக்குரிய சமரசத்தோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே உடன்படிக்கையின் வலிமை குன்றாமல் இருக்கும் என்று நம்மால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த அதிகாரம் மேலும் கற்பிப்பது கர்த்தரின் உதவி பயன்படுத்தப்படும் கருவியின் பலவீனத்தால் கட்டுப்படுத்தப்படாது என்பதாகும். ஒத்தினியேல், ஏகூத், சங்கார் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். ஆனால் ஒரே தேவன்தான் இவர்கள் மூலம் விடுவிக்கிறார். முக்கியம் மனித மகத்துவம் அல்ல. அது தெய்வீக இரக்கம். அது நம்மை மீண்டும் கிறிஸ்துவிடம் கொண்டு செல்கிறது. இந்த புத்தகத்தில் வரும் ஒவ்வொரு நியாயாதிபதியும் ஒரு நிழல் மட்டுமே, தற்காலிகமானதும் முழுமையற்றதும். இயேசு கிறிஸ்துவே இறுதி நிஜம். அவர் ஒரு அடக்குமுறையிலிருந்து விடுவித்து உள்ளார்ந்த சங்கிலிகளை அப்படியே விட்டுவிடுவதில்லை. அவர் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் விடுவிக்கிறார். அவர் ஒரு காலத்துக்கு மட்டும் தேசத்துக்கு இளைப்பாறுதலை தருவதில்லை. மீண்டும் கெடுதல் திரும்ப வர மனதை மாற்றாமல் விடுவதுமில்லை. அவர் இருதயத்தின் வல்ல மாற்றத்தை வழங்குகிறார். அவர் பரிசுத்த ஆவியை வழங்குகிறார். அவர் நிலைத்த உடன்படிக்கை வல்லமையை வழங்குகிறார். ஆகவே நியாயாதிபதிகள் 1 முதல் 3 வரை முடிவுறாத கைப்பற்றலோடும் துக்கப்படும் ஒரு ஜாதியோடும் திரும்பத் திரும்ப தோல்வி தரும் ஒரு சுழற்சியோடும் தொடங்குகிறது. ஆனால் இங்கேயும் இந்த புத்தகத்தின் தொடக்க இருளிலேயே தேவனுடைய இரக்கம் ஏற்கனவே ஒளிர்கிறது. அவர் நியாயத்தீர்ப்புக்கு முன் எச்சரிக்கிறார். அவர் உடன்படிக்கை வாக்குறுதிகளை நினைவில் வைத்திருக்கிறார். அவர் துன்பப்பட்டவர்களின் கூக்குரலை கேட்கிறார். அவர் விடுவிப்பவர்களை எழுப்புகிறார். இவை எல்லாவற்றினூடாகவும்
எந்த நியாயாதிபதியும் முழுமையாகச் செய்ய முடியாததைச் செய்யக்கூடிய தமது குமாரனை நோக்கி அவர் சுட்டிக்காட்டுகிறார். பாடம் தெளிவானது. சமரசம் அடிமைத்தனத்தை வரவழைக்கிறது. மறத்தல் விக்கிரகாராதனையை வரவழைக்கிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது இரக்கத்தின் கதவைத் திறக்கிறது. தனியாக உடைக்க முடியாத ஒரு சுழற்சிக்குள் வாழும் ஒவ்வொரு ஆவிக்கும் இயேசு